வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி 5வது மாதம் 2025. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. 467வது ட்ராவாக நடைபெறுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ட்ராவுக்கு நம்ம 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வாங்க. இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் 0939ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. 939 ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டையும் நம்ம எப்போதும் போல் எடுக்கிற கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் தான் கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு கொடுக்குறோம். நம்ம வீடியோ பார்த்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏ போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 ஏ போர்டு எடுத்துக்கலாம், நல்ல நம்பர் தான். 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 1 0 ஏ போர்டு. பி போர்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 8ங்கிறது பெண்டிங்கில் இருக்குது. 0 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பி போர்டில். சி போர்டில் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். இதை விட்டால் சி போர்டில் நமக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 1ஆம் நம்பர் நல்ல நம்பராக இருக்கும். எல்லா நம்பர்களுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்பர்ஸை நம்ம எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. ஏ போர்டில் நமக்கு 0, பி போர்டில் 0, ஏ போர்டில் 1, சி போர்டில் 1 டபுள்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டு 8ங்கிறது நமக்கு அதிக பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களுக்குமே ரெகுலராக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நம்ம பாக்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 0 1 8 0 18 பாட்ஸ் 0 18 பாட்ஸ் 0 78 இது ஒரு பாட்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு இன்றைக்கி ஸ்ட்ராங்கான நம்பராக தான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 0 18 எடுத்துக்கலாம், 0 78ன்னு எடுத்துக்கலாம். பாக்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு இந்த 2 நம்பருமே இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாக்ஸ் நம்பரில் இந்த 2 நம்பரையும் எல்லா நம்பர்களுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்காண்டி ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர்னு நான் பார்க்கையில் இன்றைக்கி 0 கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எல்லா நம்பர்களுமே எடுத்துக்கலாம் 0ங்கிறது. அதே மாதிரி 8ங்கிறது நமக்கு எல்லா போர்ட்லேயுமே பெண்டிங் இருக்குது. 0வும் 8ம் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே தொடர்ந்து வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி ஆல் போர்டு ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே 0வையும் 8ஐயும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது. எல்லா நம்பர்களுக்குமே ஸ்ட்ராங்கான வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி ஏபி, பிசி, ஏசி 0 8னே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களும் 0 8 எடுத்துக்கலாம். அதே மாதிரி 0 8 இல்லாமல் இன்றைக்கி ஆட்டமே கிடையாது. எல்லா நம்பர்களுமே ப்ளே பண்ணிக்காங்க.
08ங்கிறது இன்றைக்கி வரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி டபுள்ஸ் வர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம 798 108ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 108 060 ஒரு கலப்பு நம்பராக இருக்கும். 060 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 060 ஏ போர்டில் 7 வந்து பி போர்டில் 0 வந்து சி போர்டில் 7 வந்துச்சுன்னா 707. 060 101 798. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம வந்து நம்பர்ஸ் பார்த்து இருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. கம்மியான நம்பர்ஸாக தான் நம்பர்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 170ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். 170 286 நல்ல நம்பர் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 286ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஏ போர்டில் 1 வந்து பி போர்டில் நமக்கு 7 வந்து சி போர்டில் 1 வந்துச்சுன்னா 171 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு 0 வந்து பி போர்டில் 8 வந்து சி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, அதாவது 085 171 286 170 நல்ல நம்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கலந்து மொத்தமே வந்து எத்தனை நம்பர்ஸ் எடுத்திருக்கோங்கிறத நீங்களே பார்த்தீங்க. கம்மியான நம்பர்ஸாக வந்து நம்ம வந்து நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு மொத்தம் வந்து இன்றைக்கி 8 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கீங்க. நீங்களே பார்த்தீங்க. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பரில் இன்றைக்கி வந்து நான் 5 நம்பர் கொடுக்குறேன். 08 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. 08 07 18 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 18 07 17 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 17 71 ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 5 நம்பர் தான் நான் எடுத்திருக்கேன். 18 17 71 07 08ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் 5 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த 5 நம்பருக்குள்ள இருந்து நமக்கான வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே வந்து 71 17 07 08 18 நல்ல நம்பராக இருக்குது. எல்லா நம்பர்களுமே நீங்கள் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு என்னையுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி சில நம்பர்ஸை மட்டுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக உங்களுக்காண்டி நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கணக்குலையும் உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கம்மியான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்து இன்றைக்கி நான் வந்து நம்பர்ஸ் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து வெற்றிங்கிறது வந்து எல்லா நம்பர்களுக்குமே கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து நமக்கு 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு தான் நம்பர்ஸை வந்து நம்ம பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா 50 87ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 50 87 ஒரு நம்பர் வந்து எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. 50 87ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50 87 90 18 10 60 92 86 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு என்னையுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாக உங்களுக்காண்டி வந்து இன்றைக்கி 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா
இன்றைக்கி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்த்தோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. கேஎல் டியர் ரெகுலராகவே வந்து புக்கிங் இருக்குது. லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய புக்கிங் பண்ணி கொடுத்துருவாங்க. வின்னிங் வந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா 1/2 hour 1 hourக்குள்ளே எவ்வளோ பெரிய பேமெண்ட்டாக இருந்தாலும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிச்சிடுவாங்க. புக்கிங் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. எல்லா நம்பர்களுமே வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 93 600 46 847. நம்ம வந்து இன்றைக்கி ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்லேயும் நம்ம கொடுத்துருக்க மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.